வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரிசைடிங் கம்ஸ், அதாவது பல் ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்தால் கூட முக்கியமாக எல்லோரும் வருத்தப்படுற ஒரு பிரச்சனை ஈறுகள் தான். ஸோ பல் ஈறுகளில் நிறைய பேருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது இன்றைக்கி? ரொம்ப அந்த இடம்லாம் வீங்குது, இல்லை சிகப்பு கலரில் வருது. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ஈறு இறங்குது. ரிசைடிங்னாலே அது குறையுது, இறங்குது, பல் கீழே வரைக்கும் வருது. ஸோ அப்போ இதற்குரிய காரணங்கள் அண்ட் தீர்வுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம சிம்பிளாக முடிச்சிடுறது என்னென்னா, வயசு ஆக ஆக அந்த கம் கீழே இறங்கிட்டே போயிடும், ஈறுகள் இறங்கிடும், அதுதான் பிரச்சனைன்னு சொல்லி இதை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுறோம். ஆனால் இது அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. இதை நம்மளால் சரி பண்ண முடியும் ஆரம்ப கட்டத்திலே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் பல்ல கரை வர்றதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வர்ற அந்த பிரச்சனை என்னன்னா, பல்ல ஃபுல்லாக ஒரு கரை வரும் உள்ள, அது பேர் டார்டாரும்பாங்க, இல்லை பிளேக் சொல்லுவாங்க. ஸோ அந்த கரை வர ஆரம்பிக்கும் போது அது உள்ள இன்னராக போகும், பார்த்துருப்பீங்க. போனதுக்கப்புறம் அந்த கம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் அந்த டார்டார் அந்த பிளேக்லாம் வரும்போது, அந்த கரை வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர்றதை பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்காமல் இது ஒரு வேறு பிரச்சனை, இந்த பல் ஈறு இறங்குறது வேறு பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். பட் இந்த ஈறு இறங்குற பிரச்சனைக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஏன் அந்த மாதிரி உள்ள கரைகள் படிய ஆரம்பிக்கும் போது இந்த கம்ஸ் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதற்கு காரணம் நம்ம உடம்பில் இருக்கிற பாக்டீரியாஸ். ஸோ பாக்டீரியாஸ் எப்போ வரும்? நம்ம உடம்பு அசிடிக் நேச்சராக இல்லாமல் ரொம்ப ஆல்கலைனாக இருக்கும்போது நிறைய பாக்டீரியாஸ் பல்கி பெருகுது நம்ம உடம்புல. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கிற மாதிரி வெறுமனை இந்த பிரச்சனைக்கு காரணம் இனிப்பு சாப்பிட்றதுனால, வயசாகிறதுனால அப்படிங்கிறது கிடையாது. நம்ம உடம்பில் நிறைய பாக்டீரியாஸ் வரும்போது நம்ம உடம்புக்கு இம்யூன், அதாவது அதை ரொம்ப வந்துட்டே இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ இதற்கு நம்ம உடம்புல என்ன விட்டமின்ஸ் நம்மளுக்கு தேவை, ஸோ அந்த விட்டமின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனைகளை நம்மளால் ஈஸியாக சரி பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ரொம்ப ஆரம்ப கட்டங்களில் நம்ம பார்க்கும்போது சிலருக்கு அந்த வீக்கம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே, எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட சில நான் சொல்ல போகிற விட்டமின்ஸை நீங்கள் கூட்டும் போதும் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள், உணவுகள் நீங்கள் எடுக்கும் போதே இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி கேவிட்டிஸ், அதாவது ஒன்று கரைகள், அதுக்கப்புறம் நிறைய சொத்தப்பல் வருது அப்படின்னாலே அடுத்து அந்த ஈறு பிரச்சனை தான் தலை தூக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போது இதுக்கு காரணம் அந்த பாக்டீரியாக்கள். ஸோ யூஸ்வலாக அந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுமா, நிறைய டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுது, தெரிஞ்சதானே, அதிலிருந்து வர்ற கழிவுகள். ஸோ அப்போது அந்த கழிவுகள் நம்மளோட ஈறுகளை இன்ஃபெக்ஷன் ஆக்கி, அந்த இன்ஃபெக்ஷன் தான் இந்த மாதிரி வீங்க வச்சு ஈறுகளை இறங்க வைக்குது அப்படின்னு தான் நம்மளோட ரிசர்ச்சஸ் சொல்லுது. ஸோ அதுதான் பேப்பராகவும் இருக்குது. ஸோ அப்போது அந்த பாக்டீரியாவிலேருந்து வர்ற டாக்ஸின் இன்ஃபெக்ஷன்ஸை உண்டு பண்ணுது. அண்ட் இந்த டார்டார் அப்படி வருதுன்னா இதுக்கு என்ன காரணங்கள் சொல்கிறாங்க அந்த படிவுகள் வர்றதுக்கு அப்படின்னா, இப்போது நீங்கள் சில இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய பாசி படிகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது என்னது? ஸோ அந்த பாக்டீரியாஸோட அந்த கழிவுகள் தான் இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே படியுது. ஸோ சில நேரங்களில் கப்பல்லாம் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க, அதில் பாசி படியாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பெயிண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு எனாமல் கோட் மாதிரி அடித்து விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுமானா, அந்த கரைகளாக படிஞ்சு ஒரு மாதிரி, அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அந்த பாக்டீரியாஸை போராடி அழிக்க ட்ரை பண்ணும்போது இது மாதிரி மிமிக் பண்ணுமா. நம்மளோட பல்லில் ஒரு கரை மாதிரி அப்படியே அதை படிஞ்சு ஒரு டெபாசிட் ஆயிடுச்சுன்னா இம்யூன் சிஸ்டத்தால் அதை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்படி படியும்
அதுதான் ரிசர்ச் சொல்லுது. ஸோ அப்போது இதுதான் உண்மை. நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி வெறுமன கரை அப்படிங்கிறது அது கிடையாது. அந்த கரை எப்படி வருதுன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பாக்டீரியாஸோட கதை இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்படி மிமிக் பண்ணுமா. இது பல்கல்ல மட்டும் இல்லை. ஸோ இதே மாதிரி அதாவது நம்மளோட நம்மளோட மூட்டுக்கல்ல வேறு நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஜாயின்ஸில் போய் இதே மாதிரி ஒரு படிமானமாக படிஞ்சிரும் கால்சியம் ஃபார்மில். ஸோ பல்லில் இருந்து அந்த கால்சியம் இதே மாதிரி தான் பல்லுலேயும் வந்து படியுது. ஸோ வேறு இடங்களில் போய் படியும் போது அது இந்த மாதிரி கால்சியம் டெபாசிட்டாக படிய ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸில் இம்யூனிட்டி அதை வந்து எதிர்த்து கொள்ள ட்ரை பண்ணும்போது அது இந்த மாதிரி போய் எங்கேயாவது வந்து டெபாசிட் ஆயிரும். ஸோ அதிலிருந்து அதுக்கப்புறமா ஸ்மெல் வர்றது. ஸோ அதோட இன்ஃபெக்ஷனால் நம்மளோட ஈறுகள் இறங்குது. இப்போ வேறு இடங்களில் வந்தால் இதே மாதிரி வீக்கங்களை வந்து அது உண்டு பண்ணுது. ஸோ சிம்பிள் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் அது நம்மளோட பேட் பாக்டீரியாஸ்னால் வருது. ஸோ இந்த பேட் பாக்டீரியாஸை எதிர்த்து போராடணும்னா யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னாலே நம்ம யூஸ்வலாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து விட்டமின் சி. ஒன்று பாக்டீரியாஸை எதிர்த்து போராடணும், இன்னொன்று நம்ம படிச்சிருக்கோம் ஒரு மியூக்கஸ், அதாவது ஒரு சளி படலங்கள், ஒரு மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணுற தன்மை வந்து வைட்டமின் ஏக்கும் நிறையா இருக்குது, வைட்டமின் சிக்கும் நிறையா இருக்குது. ஸோ சி வந்து அந்த ஒரு ப்ரோட்டீன்லாம் அந்த ஜங்ஷனில் டைட்டாக இருக்கிறதுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் வேணும். அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து எதிர்த்து போராடுறதுக்கும் நம்மளுக்கு வைட்டமின் சி வேணும். அண்ட் வைட்டமின் ஏ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மியூக்கஸ், ஒரு ஜலி ஜவ்வு படலங்கள் மாதிரி உண்டு பண்ணுறதுக்கு வைட்டமின் ஏ வேணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம பல்களுக்கு எல்லாமே நல்லா நான் சொன்ன மாதிரி கால்சியம் வேணும். ஸோ அப்போ தான் வந்து உள்ள அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் படியாமல் இருக்கும். ஸோ அந்த கால்சியத்தெல்லாம் நல்லா கொடுக்கணும், அந்த கால்சியத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதாவது வெறுமனே கால்சியம் போய் இருந்தால் பத்தாது, அதை நல்லா எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகணும், பல்லுக்கும் அதை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வைட்டமின் டி வேணும் அண்ட் K2 அப்படிங்கிற முக்கியமான ஒரு வைட்டமின் வந்து வேணும். ஸோ இதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கொள்றதுக்கு தான் வைட்டமின் சி வேணும். ஸோ இந்த மாதிரி சில வைட்டமின்ஸை ஏ, சி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பல்லுக்கு தேவையான முக்கியமான மினரல், அது கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ அதற்கு வைட்டமின் டி வேணும். அண்ட் எல்லாமே இங்கே டெபாசிட் ஆகாமல் டிரான்ஸ்போர்ட் ஆகி தேவையான இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வைட்டமின் K2 வேணும். ஸோ இந்த 4ம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் வைட்டமின் சி அப்படின்னாலே நிறையா புளிப்பு சம்மந்தப்பட்ட பழங்கள், நெல்லிக்காய் அண்ட் லெமன், இந்த மாதிரியான பழங்கள் நீங்கள் நிறையா எடுத்து வைட்டமின் சியை வந்து நீங்கள் கூட்டலாம். அண்ட் அந்த டார்டார், அதாவது அந்த கரை படியாமல் இருக்கணும்னா நம்ம உடம்பு கொஞ்சமாவது அமிலத்தன்மையாக இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த எல்லா வைட்டமின்ஸும் இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு சப்ளிமெண்ட்ஸாக போனீங்கன்னா காட் லிவர் ஆயில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அது வந்து ஒரு எண்ணெய் ஃபார்மில் இருக்கிற ஒரு மாத்திரை தான். ஸோ உள்ளே வந்து எண்ணெய் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுக்கும்போது அதிலே வந்து உங்களுக்கு வைட்டமின் ஏ கிடைக்கிது, டி கிடைக்கிது. ஸோ இந்த ரெண்டுமே நல்லா கிடச்சி கால்சியமும் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இது உதவி பண்ணுது. ஸோ இது நம்மளுக்கு சாப்பாட்டில் எக்ஸில் நல்லா இருக்குது, க்ரீன் வெஜிடபிள்ஸில் நிறையா கிடைக்கிது. ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காட் லிவர் ஆயிலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸை எதிர்த்து போராடுற ஒரு தன்மை ஃப்ளாக்ஸீடு, ஆலிவ் விதை இன்றைக்கி கேப்சியூலாக கிடைக்கிது. ரெகுலராகவே இந்த ஆலிவ் விதையும் சரி காட் லிவர் ஆயிலும் சரி மார்னிங் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு டேப்லெட் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த வைட்டமின்ஸ் வந்து நல்லா கிடைக்கப்பெறுது. ஸோ இதுக்கப்புறம் இது இயற்கையாக ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம் பட்டர். ஸோ நல்லா பட்டர் எடுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன எல்லா வைட்டமின்ஸும் ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி பட்டர் வந்து ஃபேட் வேறு. ஸோ அதிலே இந்த நான் சொன்ன ஏடிகே இந்த 3 வைட்டமினும் இருக்குது. இன்ஃபேக்ட் வைட்டமின் சியும் நல்லாவே இருக்குது. ஸோ அப்போ இதன் மூலமாக கால்சியம் எங்கேயும் டெபாசிட் ஆகாமல் நல்லா பல்லுக்கு, நம்மளோட நீஸ் எல்லாமே ஈக்குவலாக டிரான்ஸ்போர்ட் ஆகிற தன்மையும் வரும்போது
உங்கள் உடம்புல இந்த மாதிரியான ஆசிட் பிரச்சனையும் இல்லாமல் அதையும் சரி பண்ணுற தன்மை வந்து பட்டர் வெண்ணெய்க்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நல்லா டெய்லி வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வெண்ணெய் எடுத்தாலே, அதாவது சாப்பாட்டோடு சேர்த்து எடுக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை நல்லாவே கண்ட்ரோலில் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போனா இந்த பல் ஈறு அப்படிங்கிறது வெறுமனே வேறு ஏதோ உடம்புல சம்மந்தப்படாத ஒரு பிரச்சனை கிடையாது. உடம்பில் நிறைய இந்த மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கும்போது இந்த பாக்டீரியாக்கள் வந்து நிறையா பெருகி அதோட டாக்ஸின் தான் இப்படி வந்து படிக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் நைட்டு உணவுகளை பல் தேய்க்காமல் படுக்கும்போது ரொம்ப நாளைக்கு 7 நாள் மேக்ஸிமம் அந்த இனிப்பெல்லாம் வந்து 7 நாள் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதிகமான பாக்டீரியாவை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியாவோட கழிவுகள் இந்த மாதிரி பல்லுலையும் பல்லு இடுக்குலையும் இருக்கும்போது கம்மை போய் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆக்கி அதை இறங்க வைக்கிது, வீங்க வைக்கிது. ஸோ அப்போ இதை ஈஸியாக இது மூலமாக நீங்கள் க்யூர் பண்ணலாம், நான் சொன்ன வைட்டமின்ஸ் எடுக்கிறது மூலமாக. அண்ட் வெளியில் சரி ஓகே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூப்பராக இதுக்கு கேட்குற ஒரு எண்ணெய் வந்து வேப்பெண்ணெய். ஸோ கொஞ்சம் வேப்பெண்ணையும் ஈக்குவலாக தேங்காய் எண்ணெயும் எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கிராம்பு தூளும் போட்டு நல்லா டெய்லி வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையில் எடுத்து உங்களோட ஊனுக்கெல்லாம் நல்லா இதை மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நல்லா குறையும். இடுக்கில் இருந்த அந்த உணவு துகள்களும் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தெரியும் அந்த கிராம்பும் வந்து ஒரு மதத்து போகிற தன்மை கொடுக்கும். அண்ட் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மஞ்சளும் சரி கிராம்பும் சரி. அப்போ அந்த ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு அந்த ஈறுகளில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி வீக்கத்தை குறைக்கும் போது அது வந்து நல்லா, அதாவது வளருது அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது, அந்த வீக்கம் சரியாகும் போது கரெக்டாக அது ஸ்டேபிளாக நிற்கும், உங்கள் பல் அதில் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இது மாதிரி இறங்குற அந்த ஒரு பிரச்சனை வந்து வரவே வராது. ஸோ இப்போ வந்து எல்லோரும் இது வந்துட்டு ஈறு இறங்கிருச்சு, இது ஒரு வயசு தான் சொல்ல தேவையில்லை, அது ஒரு இன்ஃப்ளமேஷன், அதை சரி பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வெளியில் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அண்ட் உள்ளக்குள்ளே என்னென்ன எடுக்கணுங்கிறத சொல்லியாச்சு. அப்போ அந்த மாதிரி செரிமான பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இருக்கணும்னா இந்த ரிசைடிங் கம்ஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 100 நாளாவது இரவு படுக்கும்போது ஒரு மிதமான ஒரு சுடுதண்ணியில் நல்லா திரிப்பலா பொடி 1 டீஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு வாங்க. ஸோ இது உங்கள் செரிமான பிரச்சனையும் அந்த கார அமிலம் பேலன்ஸ் ஆகி இந்த மாதிரி அதிகமான பாக்டீரியாஸையும் பல்கி பெருகாமல் இன்ஃபெக்ஷன்ஸையும் அது உள்பக்கமாக அந்த டைஜஷனை சரி பண்ணுறது மூலமாகவும் இதே திரிப்பலாவை ஊற வச்சு அந்த தண்ணி வச்சு நீங்கள் மவுத் வாஷ் மாதிரி நைட் படுக்கும்போது யூஸ் பண்ணவும் செய்யலாம். ஸோ உள்ளுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு மவுத் வாஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ள வெளிப்புறமாக இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த திரிப்பலா இந்த ஒரு விஷயத்துக்கு இன்டேக்காகவும் எடுக்கிறதும் அவுட்டராக நம்ம யூஸ் பண்ணுறது மவுத் வாஷ் மூலமாக நல்லாவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் திரிப்பலாவில் இருக்கிற அந்த எல்லா 3 விதமான அந்த 3 வித விஷயங்களும் நெல்லிக்காய், தாண்டிக்காய், கலர்ச்சிக்காய், இந்த 3மே நான் சொன்ன அந்த வைட்டமின்ஸையும் உங்களுக்கு நல்லாவே கொடுக்குது. அதில் கலர்ச்சிக்காயெலாம் அவ்வளோ பெரிய ஒரு காயக்கல்பம் தான். அண்ட் நெல்லிக்காவுமே ஒரு பெரிய காயக்கல்பம், வைட்டமின் சி நிறைந்தது. ஸோ டெய்லி என்னால் நெல்லிக்காய் சாப்பிட முடியலன்னு கூட பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் இந்த திரிப்பலா பொடி வந்து இந்த ஒரு பல் பிரச்சனைக்கு, அதாவது கம் பிரச்சனைக்கு ரொம்ப அருமையாக வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளேயும் வெளியேயும் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். அண்ட் நான் சொல்ல போகிற அந்த ஒரு 3 அக்குபஞ்சர் புள்ளி இந்த இன்ஃபெக்ஷனை உங்களுக்கு ஈஸியாக க்யூர் பண்ணும். ஏன்னா அக்குபஞ்சரோட பார்வையில் ஈறுகள் அப்படிங்கிறது ஸ்ப்ளீன், மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். அதுக்குரிய ஒரு ஸ்ப்ளீனுக்குரிய 2 புள்ளிகள், ஒன்று ஸ்ப்ளீன் 9 SP9, அது காலில் இருக்குது, அதோட லொக்கேஷன் காமிக்கிறேன். டெய்லி படுக்கும்போது மட்டும் இந்த புள்ளியை 10 தடவை தூண்டிட்டு வாங்க. இன்னொன்று SP5, அதுவுமே காலில் தான் இருக்குது, இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். இன்னொரு முக்கியமான புள்ளி LI11, இது இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷன்ஸை உங்களுக்கு சரி பண்ணும். அண்ட் இன்டெஸ்டைனோட மைக்ரோப்ஸை வந்து அதிகப்படுத்தும். அதுக்கு இப்படி கையை மடக்குனிங்கன்னா இந்த பெருவிரல் பக்கம்
இந்த க்ரீஸில் நல்லா மூச்சை இழுத்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி விட்டமின் சி டேப்லெட் எடுக்கிறீங்களோ அதை விட பன்மடங்கு வந்து இந்த LI11 அப்படிங்கிற அக்குபஞ்சர் புள்ளி உங்களுக்கு அதே மாதிரி அந்த விட்டமின் சி என்னெல்லாம் பண்ணுதோ அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு விட்டமின் கே என்ன பண்ணுதோ, விட்டமின் D3 என்ன பண்ணுதோ, அது எல்லாத்தையும் பண்ணும். ஏன்னா பெருங்குடலை ஸ்ட்ரென்தன் பண்ணி பெருங்குடல் மைக்ரோப்ஸ் பெருகும்போது அந்த எல்லா வைட்டமின்ஸும் உங்களுக்கு நல்லாவே உறிஞ்சப்படுங்கிறதும் உண்மை. ஸோ அதன் மூலமாக இந்த LI11 அப்படிங்கிற புள்ளி இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எப்படி கரெக்ட் பண்ணுறது, என்னென்ன வைட்டமின்ஸ், மெயினாக பட்டர் இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பெரிய மருந்தாக இருக்குது. ஸோ அந்த வெண்ணெய் இந்த பிரச்சனை இருக்குனாலே உள்ளுக்குள்ளும் எடுங்க, நல்ல வெண்ணெயை அப்ளையும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வெளியில் பண்ணுறதுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் அண்ட் நம்மளோட வேப்பெண்ணெய் அது கூடயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணலாம். ஸோ உள்ளே எடுக்கிற வெளியில் அண்ட் மவுத் வாஷ் சொல்லியிருக்கோம். அண்ட் இன்டேக்காக திரிப்பலா பொடியை எடுத்துகிட்டு வாங்க. இதை தவிர்த்து அந்த ஒரு அக்குபஞ்சர் புள்ளி ஈருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அந்த 3 புள்ளிகள் தூண்டும் போது உடம்புல வேறு எங்கே இன்ஃபெக்ஷன்ஸ், புண்ணு, ஆறாத புண்ணுங்கள், வீக்கங்கள் இது எங்கே இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்தை அந்த 3 அக்குபஞ்சர் புள்ளியுமே சரி பண்ணும். ஸோ அப்போது இப்படி ஒரு ஒட்டுமொத்தமான உணவு அண்ட் புள்ளிகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்யும்போது ஐம் ஷுர் நீங்கள் கண்டிப்பாக, ஆனால் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு உடனே வந்து சரியாயிரும்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு 3 வாரங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே 3 வாரத்துக்கு அப்புறம் உங்களோட அந்த ஈறு பிரச்சனையில் நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 100 நாள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட அந்த கம் பிரச்சனை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கம் வந்து இறங்கிருச்சு, அது வந்து க்ரோத்தே போச்சு, கீழே இறங்கிட்டே போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதை கண்டிப்பாக திருப்பி அந்த கம்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்கள் பல்களும் அதனால் ஆடாமல் ஸ்ட்ரென்த்தாக அதில் போய் சீட் ஆகிறதுக்கு இந்த ஒரு தீர்வுகள் எல்லாமே ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வாரமாவது தொடர்ச்சியாக இந்த ரெமெடி எடுத்துகிட்டு திருப்பி என்னோடய சேனலில் இதே வீடியோவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் போய் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.